ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த விஜிஎஸோட க்ரீம் செப்பரேட்டர் மிஷினை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் மாட்டு பண்ணி நீங்கள் லாபகரமாக உங்களால் எடுத்துகிட்டு போக முடியலையா, அதுக்காக தான் நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். நீங்கள் பாலை ஒரு 30 ரூபா 35 ரூபா நீங்கள் சொசைட்டியில் செல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது பெரிய லாபமாகவே இருக்காது. இப்போ இது மூலிமா நீங்கள் விஜிஎஸ் க்ரீம் செப்பரேட்டர் மூலிமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு பால் தனியாகவும் க்ரீம் தனியாகவும் தனித்தனியாக பிரித்து கொடுத்துருவோம். நீங்கள் அதை க்ரீமாகவும் சேல் பண்ணிக்கலாம், இல்லை நெய்யாக காசியும் சேல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கிற பாலை என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச டீ கடைலையும் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் ஃப்ளேவராக ரோஸ் மில்க் அந்த மாதிரி ரெடி பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி இது கரெக்டாக இருக்கும். இப்போ வாங்க மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் இங்கேயே கொடுத்துட்றோம். உங்களுக்கு நீங்கள் டேரெக்டாக ப்ளக் பாயிண்ட் அந்த போகணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. இது 10 லிட்டரு எஸ்எஸ் பவுலில் தான் கொடுத்துருக்கோம். அதனால உங்களுக்கு துருப்பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1 ஹவருக்கு 70 லிட்டர் பால் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக இது சப்ளை பண்ணி கொடுக்கும். வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். மோட்டர் என்ன ஆகுது, பால் எடுத்து ஊற்ற போகிறேன். இப்போ நம்ம பால் எடுத்து இப்படி ஊற்றினோடனே ஒரு பக்கம் பாலாகவும் ஒரு பக்கம் கிரீமாவும் வந்துடும். நீங்கள் பாலாவும் சேல் பண்ணிக்கலாம், கிரீமாவும் சேல் பண்ணிக்கலாம். நீங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துல உங்களுக்கு இந்த மாதிரி மாறிடும். 2 நிமிஷம் ஒரே நிமிஷத்துல உங்களுக்கு பால் தனியாகவும் கிரீம் தனியாகவும் தனித்தனியா பிரிஞ்சிடும். இப்படி ஊத்துனீங்கன்னா தனித்தனியாவே பிரிஞ்சு வந்துடும். அங்கிருந்து மேல இருந்து கீழே போற கேப் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைமிங். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்க, இதுல கிரீம் எடுத்த பால் வந்துட்டு இருக்கு. மோட்டர் ரன் ஆகுதுங்க. இந்த மிஷினை பாத்தீங்கன்னா மேனுவல், இது மோட்டர்ல ரன் ஆகுது, இது மேனுவல். நம்ம கையாலே இப்போ ஒரு சின்ன ஃபார்ம் வச்சிருக்கவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இப்போ வீட்டுக்கு தேவையான நெய் தயார் பண்றதோ அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி மிஷின் கரெக்டா இருக்கும். ஒரு 10-15 மாடு வச்சிருக்கவங்களாம் இந்த மிஷின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பால் தனியா கிரீம் இதுல தனியா வருது பாருங்க, தெரியுதுங்களா? நம்ம எந்த அளவுக்கு பால் ஸ்லோவா மேல இதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இது எதுக்காக யூஸ் ஆகுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல பாலோட அளவை கீழே கொஞ்சம் கொஞ்சமா அனுப்புறதுக்காக, நீங்க அதை கரெக்ட் பண்றதுக்காக. நீங்க அதிகமா திருப்பி வச்சீங்கன்னா உங்களுக்கு கிரும்பு கொஞ்சம் சீக்கிரமா வந்துடும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடா வரும், கொஞ்சம் தண்ணியா வர மாதிரி. இதுல பால் அளவு பால்ல கொஞ்சம் கிரும்பு கலந்த மாதிரி வரும். அதனால நீங்க எந்த அளவுக்கு நீங்க பாலை வேகமா தள்ளுறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வேகமா வரும். 1 மணி நேரத்துக்கு 70 லிட்டர் இதுல பால் ஊற்றி நீங்க பால் தனியாகவும் கிரீம் தனியாகவும் தனித்தனியாக எடுத்துக்கலாம். கிரீம் வர ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல பால் வரலைங்களா, லைட்டா வர ஆரம்பிக்குதுங்களா? அப்படியே இப்ப பாருங்க, இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு பால் வேகம் அதிகமாக ஆரம்பிக்கும், சீக்கிரமா உங்களுக்கு முடியுறதுக்காக. நீங்க எந்த அளவுக்கு ஸ்லோவா வைக்கிறீங்களோ உங்களுக்கு அந்த மாதிரி கிரீம் அதிகமா சொல்லும். இந்த கிரீம் செப்பரேட்டர் மிஷின் உங்களுக்கு வேணும்ன்றீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிக்கங்க. நம்ம டைரி ப்ராடக்ட் எல்லா மிஷினரியுமே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மில்கிங் மிஷின், கிரீம் செப்பரேட்டர், அக்ரிகல்ச்சர் மிஷினரியும் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி தேவைன்றதோ, நீங்க எந்த மிஷின் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாவோ டைரி ரிலேட்டடாவோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கால் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு செக் பண்ணி பால் எடுத்துக்கணும், நீங்க வந்து மிஷினை செக் பண்ணிட்டு எடுத்துக்கணும்னா வரும்போது பால் மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நாங்க செக் பண்ணி கொடுத்துருவோம். செக் பண்ணிட்டு அதே மிஷின் நீங்க கையோடவே எடுத்துட்டு போயிடலாம். இது மேனுவல் மிஷின். அவ்வளவுதாங்க. மேல பால் கால ஆயிடுச்சிங்களா? இங்க வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு இந்த மிஷினை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கால் பண்ணிக்கோங்க. நம்மளால எனி டைம் அவைலபிளா இருக்கும். எந்த மிஷினா இருந்தாலும், மில்கிங் மிஷினா சரி, கிரீம் செப்பரேட்டர் மிஷினா சரி, எப்போ வந்தாலுமே உங்களை அந்த ஸ்டாக் நம்பர் ரெடியா வச்சுட்டு இருப்போம்.